வாழ்த்துக்கள் மாணவ செல்வங்களே. சென்ற வகுப்பில் இந்தியா மேப்பு பார்த்தோம், பார்ட் 1 பார்ட் 2. இந்த வகுப்பில் வேர்ல்டு மேப்பு பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மேப் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு கண்டங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க 6th லெவல். அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்டங்கள் அப்படின்னா என்னென்ன இருப்பாங்க. முதல்ல இதை நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். இப்படி 2ஆக பிரிச்சுக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிறது வடக்கு, இந்த பக்கம் தெற்கு. இது அமெரிக்கா, வட அமெரிக்கா. இது தென் அமெரிக்கா. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. வடக்கில் இருக்கிற வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. ஆசியா, இது ஆசியா ஒரு ஆவணா. இது ஆஸ்திரேலியா, 2வது ஆவணா. ஆஸ்திரேலியா நல்லா ஆச்சுங்க, இது ஸ்பெல்லிங் கரெக்டாக பண்ணணும். 3வது இது ஆப்பிரிக்கா. 3 ஆ சொல்லியிருக்கேன், 3 ஆ சொல்லியிருக்கேன். சரியா? வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா. ஐயோ ஒன்று மறந்துட்டேன். ஒன்று மறந்துட்டு பற்றி அந்த ஐயோங்கிறது இந்த ஐரோப்பா. இந்த ஐரோப்பா. சரி, இப்போ 6 கண்டுகள் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது அப்படின்னு சொன்ன ஃபர்ஸ்ட் இது அட்லாண்டிக் ஓஷன். இது அட்லாண்டிக் பெருங்கடல். ஆன்னு சொல்லும்போது கண்ணு மேலே போகுது. அப்போ இது ஆர்டிக். இது ஆர்டிக். அப்படி கீழே அண்டர் சொல்லுவோம். அண்டர்னா கீழே தானே. அப்போ கீழே பார்க்கறது அண்டார்டிகா. பெருங்கடல். 2 பக்கமும், இந்த பக்கம் இந்த பக்கம், 2 பக்கமா இருக்கிறது பசிபிக். பெருங்கடல் இங்கே பசிபிக். இப்போ அடுத்தது இது இந்தியான்னு தெரியும். இந்த இந்தியாவுக்கு கீழே இருக்கிறது இந்திய பெருங்கடல். சரி, இப்போ கடல்களை பார்த்தாச்சு. இப்போ அடுத்தபடியாக நான் பார்க்க போது மிக முக்கியமானது. இப்போ நம்ம 10th 12th ரொம்ப முக்கியமாக வரக்கூடியது பார்க்கலாம். நான் சொல்றதை வரிசையாக நீங்கள் சொல்லணும், வருஷம் மாறாமல் சொல்லணும். சரியா? ஒன்று வரிசையாக சொல்லணும், வருஷம் மாறக்கூடாது. போர்ச்சுகல், ஸ்பெயின், பிரான்ஸ், ஜெர்மனி, போலாந்து, ரஷ்யா, ஜப்பான், சீனா, பிலிப்பைன்ஸ். நான் சொன்ன வரிசை மாறாமல் சொல்லுங்க. போர்ச்சுகல், ஸ்பெயின், பிரான்ஸ், ஜெர்மனி, போலாந்து, ரஷ்யா, ஜப்பான், சீனா, பிலிப்பைன்ஸ். இந்த வருஷம் மாறாமல் சொல்லணும். வருஷம் மாறாமல் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒன்றா வரல சொல்ற பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் இருக்குங்களா, இது போர்ச்சுகல். 2வது ஸ்பெயின். 3வது பிரான்ஸ். 4வது ஜெர்மனி. 5வது போலாந்து. 6வது ரஷ்யா. 7வது சொன்னேன் ஜப்பான். இது ஜப்பான். 8வது சீனா. 9 பிலிப்பைன்ஸ். இப்போ புரியுதா? இந்த வருஷம் மாறாமல் சொன்னீங்கன்னா 9 நாடுகளும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். போர்ச்சுகல், ஸ்பெயின், பிரான்ஸ், ஜெர்மனி, போலாந்து, ரஷ்யா, ஜப்பான், சீனா, பிலிப்பைன்ஸ். இப்போ இந்த பிரான்ஸுக்கு மேல இருக்குது இங்கிலாந்து. இது இங்கிலாந்து. பிரான்ஸுக்கு கீழே இட்டாலி. அதே மாதிரி ஜெர்மனி இருக்கு. ஜெர்மனிக்கு மேல இது இருக்கு. இது டென்மார்க். பால் உற்பத்தியில் டாப்ல இருக்குது டென்மார்க். இந்த டென்மார்க் நார்த் சைடு மேல இருக்கு பார்த்தியா? அந்த நார்த்ல இருக்கிறது நார்வே. இது நார்வே ஒட்டி ஒரு கேபிட்டல் எஃப் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஸ்வீடன். நார்வேக்கு பக்கத்தில் ஸ்வீடனுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல ஃபின்லாந்து. இப்போ இதனுடைய கேபிட்டல் நீங்கள் பார்த்துக்கிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக இப்போ லண்டன். இங்கிலாந்துடைய கேபிட்டல் இது லண்டன். பிரான்ஸுக்கு எது பாரிஸ். ஜெர்மனுக்கு பெர்லின். ரஷ்யாவுக்கு மாஸ்கோ. ஜப்பானுக்கு டோக்கியோ. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கேபிட்டலை வச்சுக்கிட்டே ஒரு ட்ரீட் ஆர்கனைசேஷன் போடுவாங்க. இத்தாலியின் தலைநகரம் ரோம், ஜெர்மன் தலைநகரம் பெர்லின், ஜப்பான் தலைநகரம் டோக்கியோ. ரோம், பெர்லின், டோக்கியோ அச்சு ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. இந்த ஒப்பந்தத்துக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? கேபிட்டல் வச்சுக்கோங்க. சரி, இந்த 3ஐயும் பார்த்து இப்போ அடுத்தபடி நான் பார்க்க போகிறது இந்த பக்கத்துலேருந்து பார்க்கலாம்.
ஏஷியா மேப்ல இந்த இருக்குது. இது ஃபர்ஸ்ட் என்ன? இந்தியா. இந்தியாவுக்கு பக்கத்தில் ரெண்டாவது இருக்கிறது பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு அடுத்தபடியாக ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் அடுத்தபடியாக துருக்மெனிஸ்தான். அடுத்தபடியாக ஈரான். இப்போ வாரம் இருக்குல்ல ஈரான். ஈரானுக்கு அடுத்தபடியாக ஈராக் அடுத்தபடியாக சவுதி அரேபியா. இந்த லைன் பாருங்க, இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், துருக்மெனிஸ்தான், ஈரான், ஈராக்கு, சவுதி அரேபியா. இந்த லைன் வரிசையா பார்த்துங்க. சொன்ன வார்த்தை வரிசை மாறாம சொல்லணும். எப்படி இங்க சொல்லும்போது போர்ச்சுகல், ஸ்பெயின், பிரான்ஸ், ஜெர்மனி, போலாந்து, ரஷ்யா, ஜப்பான், சீனா, பிலிப்பைன்ஸ் சொன்னீங்களா? அதே மாதிரி இந்த வரிசை மாறாம இது ஏஷியா. இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், ஈரான், ஈராக், சவுதி அரேபியா. இந்த லைன் அப்படி, இந்த லைன் இப்படி. இந்த வருஷம் மாறாம இருந்துச்சுனால உங்களுக்கு பல ஊர்களை, பல நாடுகளை ஈஸியா இங்க மக்கள் பிடிக்கும். இப்படிதான் அமெரிக்காவுக்கு மேல நடந்து கனடாக்கு இந்த பக்கம் அலாஸ்கா. யா குரூப் அப்படின்னு சொல்லுவேன். அந்த யா குரூப்ல ஒரு 5 கண்ட்ரிஸ் வரும். அந்த 5 கண்ட்ரிஸ்ல எது வந்தாலும் சரி இந்த இடத்துல போட்டிருக்கேன். அது என்ன இடம் அப்படின்னா, இந்த இத்தாலி சொன்ன பார்த்தியா, இந்த இத்தாலிக்கு பக்கத்துல இந்த ரவுண்ட் இருக்கு. இந்த ரவுண்டுக்கு உள்ளார எது வந்தாலும் நீங்க எழுதிடலாம். எது அப்படின்னா ஆஸ்திரியா, பக்கத்தில் ஹங்கேரி இருக்கும், போஸ்னியா, செர்பியா, ருமேனியா, பல்கேரியா, எல்லாமே ஆள முடியும். மறுபடியும் சொல்றேன், ஆஸ்திரியா, போஸ்னியா, செர்பியா, ருமேனியா, பல்கேரியா. இந்த யா அப்படின்னு முடிக்கூட 5லுமே யான் முடியும். இந்த 5 எது வந்தாலும் இந்த வட்டத்துக்குள்ள போட்டுருங்க. சரியா? ஓகே, முடிச்சுக்கலாமா? ஓகே, அடுத்த கிளாஸ்ல அடுத்த புக்கில் பார்ப்போம். தேங்க்யூ.